ஹலோ பிரகாஷ், வந்துட்டீங்களா? கம்பெனியில் நிறைய ஃபிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய வர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ளே நிறைய விஎம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டாஸ்க் என்னவா இருக்கும்னா, அந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஃபிசிக்கல் மிஷினில் ரன் பண்ணுற எல்லா வர்ச்சுவல் மிஷின்ஸு கிளவுடுக்கு மூவ் பண்ணுவாங்க. மைக்ரேட் பண்ணுவாங்க. இதான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ மைக்ரேஷன் ஆன் ப்ரம்ல இருக்க வர்ச்சுவல் மிஷின்ஸு அஜூர் கிளவுடுக்கு மூவ் பண்ணுறாங்க. இதுதான் மைக்ரேஷன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ இது மைக்ரேட் பண்ணதுக்கு நமக்கு 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். பார்ட் 1 இது வந்து ஆன் ப்ரெமிசஸ். ஏன்னா ஆன் ப்ரெமிசஸில் செட்டப் இருக்கணும் தானே. நெக்ஸ்ட் வந்து அஜூர் சைடு. ஆன் ப்ரெம் சைடு ஒன்று இருக்கு, அஜூர் சைடு ஒன்று இருக்கு. அஜூர் சைடு அது வேற, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறமா. ஆனால் இங்கே ஆன் ப்ரெம் சைடு இருக்கா? ஆன் ப்ரெம் சைடு ரெடி பண்ணணும். என்ன வேணும்? ஒரு ஃபிசிக்கல் மிஷின் வேணும், அதுக்குள்ள ஒரு விஎம்சி எல்லாம் கிரியேட் பண்ணணும். இந்த வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணதுக்கு நமக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஹைப்பர்-வி தெரியுமாப்பா உங்களுக்கு? ஹைப்பர்-வி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? ஹைப்பர்-வி అనేది ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நான் என்ன பண்றேன், ஹைப்பர்-வி அనే ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு வர்ச்சுவல் மிஷின், ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அந்த வர்ச்சுவல் மிஷின் தான் நான் மைக்ரேட் பண்ண போறேன். டீல் ஓகேவா? அக்ரிமெண்ட். ஹைப்பர்-வி அనే ஒரு வர்ச்சுவல் மிஷின். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எனக்கிட்டையும் ஃபிசிக்கல் மிஷின் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், க்ளவுடில் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறேன். க்ளவுடில் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறேன். அந்த வர்ச்சுவல் மிஷினில் விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த வர்ச்சுவல் மிஷினுக்குள்ளேயே என்ன பண்ணுறேன்னா ஹைப்பர்-வி இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே விஎம் கிரியேட் பண்ணலாம். புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே சார். அஜூர் கிளவுடில் ஒரு விஎம்பா, அந்த வர்ச்சுவல் மிஷினுக்குள்ளேயே ஹைப்பர்-வி இன்ஸ்டால் பண்ணுவேன். ஹைப்பர்-வி இன்ஸ்டால் பண்ணதுக்குள்ள விஎம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ விஎம்குள்ள விஎம். ஓகேவா? பண்ணலாமா இது எப்படி? எஸ் சார், பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இதே தான். ஸோ கிரியேட்டிங் அஜூர் வர்ச்சுவல் மிஷின் ஃபஸ்ட்டு. இன்சைட் தட் விஎம் வி ஆர் கிரியேட்டிங் ஹைப்பர்-வி விஎம்ஸ். இதான் பண்ண போகிறோம். ஓகே சார். ஸ்க்ரீன் எது ஷேர் பண்ணிக்கிங்களா சார்? ஐயோ, ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைங்க சார். இவ்வளோ நேரம் இது தெரியாம இது பேசிட்டு இருக்கேனா? ச்சா, சாரிப்பா, சாரி. நீங்களும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும். சார் நீங்கள் கன்யூஸாக பேசிட்டு இருந்தீங்க. இல்லைப்பா, நான் எப்பவுமே தனியாக பேசவே மாட்டேன். என்னோட இது இந்த நோட் பேடில் தான் நான் இதெல்லாம் காமிச்சிட்டு தான் பேசுவேன். நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சே நினச்சது ஃபீலிங்லேயே சரி பேசிட்டே இருக்கேன். நான் மறந்துட்டேன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுவேன், நான் மறந்துட்டேன். அதான் எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தது ஸ்க்ரீனில். ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன். அது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதான் மிஸ் ஆயிடுச்சு. சாரிப்பா. இதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு கம்பெனி, இதான் ஆன் ப்ரெமிசஸ்ஸு. இந்த ஆன் ப்ரெமிசஸில் ஒரு ஒரு விஎம் கன்சிடர் பண்ணிடலாம். அதுக்குள்ளே விஎம்ஸாக கிரியேட் பண்ணி அந்த வர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம அஜூர் கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறோம். இந்த பக்கம் அஜூர் சைடு, இந்த அஜூர் சைடில் தான் நம்ம நிறைய கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்ணணும். இது நோட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் கொடுங்க.
சரி, நான் வந்துட்டேன். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிக்கோங்க. எஸ் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அஜூர் சைடில் போயிட்டு ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே தான் நான் ஹைப்பர் வி இன்ஸ்டால் பண்ணி அதில் விஎம் கிரியேட் பண்ண போகிறேன். விஎம்குள்ளே விஎம். ஓகேவா? லெட்ஸ் கோ டு கிரியேட். இது வந்து ஆன் ப்ரம் சைடு. ஆன் ப்ரம் சைடுன்னு சொல்லுங்க. ஈஸ்ட் வெஸ்ட்ல கிரியேட் பண்ணுங்க. இது வந்து பிசிக்கல் விஎம்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் கிரியேட் பண்ண போகிற வர்ச்சுவல் மிஷின் பிசிக்கல் விஎம்மா கன்சிடர் பண்ணுங்க. பிஎம்னு சொல்லுங்க. ஆன் ப்ரம் பிஎம் பிசிக்கல் மிஷின் ஆன் ப்ரம் பிஎம் 2016 19 8 GB கொடுத்துருங்கப்பா. ஆன் ப்ரம் அనే பேர்ல ஒரு விஎம் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலா இது பிசிக்கல் மிஷினா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? நீங்க இது பிசிக்கல் மிஷினா கன்சிடர் பண்ணணும். இது பிசிக்கல் மிஷின் கம்பெனிக்குள்ள இருக்கு.
இப்போ இதுதான் ஃபிசிக்கல் மிஷின் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஹைப்பர்வி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஹைப்பர்வி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்க இருக்க தெரியுதா ஹைப்பர்வி? இன்ஸ்டால் ஹைப்பர்வி. என்னப்பா இது? ஐயோ ஐயோ, என்ன சைஸு? D2S V3 கரெக்டான சைஸு, கரெக்டு தான். இப்பயே எரர் வரணுமா? அப்படி வரக்கூடாது. பயாஸ்ல ஏதோ இருக்கு. ஆஹா, அதெல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை. இது ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணலை, பயாஸில் போய் செக் பண்ணுன்னு சொல்லுது. ஆனால் இந்த D2 சீரீஸ் இருக்கா, D2 V3 சீரீஸு, இந்த D2S V3 கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகிற சர்வீஸு. சரி, இது செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ரீசைஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். சைஸை மாற்றிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டேன். சார் ரீசைஸ் பண்ணும்போது டவுன் டைம் எதுவுமே ஆகணுமா சார்? ஆமாம், கண்டிப்பாக ஆகும். பாருங்க, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ரீசைஸ் ஆயிருக்கு. கனெக்ட் பண்ணுறோம். ஸ்டில் லோட் ஆகிட்டு இருக்கீங்க.
ஒரு கவலை பாருங்க. ம் ரொம்ப பெரிய பிரச்சனை இது. கரெக்டான இந்த மாதிரி ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல வந்து மாட்டிப்பான். நான் இங்கே ஒரு கிளாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது ஒரு வீடியோ வந்து எக்ஸாக்ட்லி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அதே டாபிக் தான் இங்கே பண்ணியிருக்கேன். அதே தான் நெஸ்டட் வர்ச்சுவலைசேஷன் பேரில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இது பாருங்க என்ன சைஸ் இது, D2S D4S D8S 8 CPUs தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே தானே? அதில் சின்ன பிசி. இப்போ இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு சர்வர் இருக்கு பாருங்க. பாருங்க இது ஒரு ஹோஸ்ட் VM. என்ன இருக்கு, D4S V3 தானே, D4S V3. இது என்னால் இப்போ கனெக்ட் பண்ண முடியும் பாருங்க. பாருங்க இதில் ஹைப்பர் வி எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு பாருங்க. அதே பிசி தான், அதே செட்டப் தான். ஹைப்பர் வி இன்ஸ்டால் ஆகி அதில் 5 VM எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி செட்டப் தான் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டா அந்த வீடியோ. ஸோ நான் இங்கே நேற்று உங்களுக்கு வீடியோ லிங்க் அனுப்பிச்சிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் அப்படி சொல்லாமல் சரி ஓகே நம்மளே செஞ்சு காமிக்கலாமே அப்படிலாம் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு எரர் அடிக்குது. என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் ஹெவி கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணி பார்ப்போமா? 32 GB. இதுதான் இருக்கு என்கிட்ட 32 GB சைஸ். ட்ரை பண்ணலாம் இது. பட் இங்கே சைஸ் டசன்ட் மேட்டர்ப்பா, டைப்பு தான் மேட்டர். V3 எது V3 இருக்கோ அதெல்லாமே ஒர்க் ஆகும். V3 வெர்ஷன் 3 சார். அந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சா நீங்கள் பார்க்குறீங்களா பரவாட்டி? எஸ் சார். சார் இந்த ஃபுல்லாக இந்த தமிழ் வீடியோ தான். இப்போ லாஸ்ட் இயர் பண்ண வீடியோ அது, 1 இயருக்கு முன்னாடி. சைஸு சேஞ்ச் ஆகிடுச்சா? ரீசைஸ் ஆயிருக்கு. மழை
இன்னும் தெரிய ஆகலை. ஒரு வாட்டி இங்கே வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். இந்த ஒரு ஃபைல் அடிக்கலாம் ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ரீஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. Successfully restarted. லோட் ஆகிருக்கு. லோட் ஆகட்டும். சர்வர் மேனேஜர் லோட் ஆகட்டும். இப்போ இது இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நான் இங்கே நிப்பாட்டுருவேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க. ஓகேவா? நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அதில் வச்சு நான் நாளைக்கு மைக்ரேஷன் அது எப்படி பண்ணணும்னு நான் செட்டப் பண்ணுவேன். நாளைக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி செட்டப் நான் வச்சுருந்தா ஓகே தானே உங்களுக்கு? ஓகே சார். அதே மாதிரி வீடியோவில் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி நான் பண்ணியிருப்பேன். வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் இந்த கிளாஸ் என்னோட கிளாஸ் ரன் பண்ணீங்கன்னா அது ஏதோ லைவாக நானே எடுக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த வீடியோ அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே சார். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு வந்துங்க. சர்வர் மேட்ச் இன்னும் லோடே ஆகலையே. பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு அந்த மைக்ரேஷன் டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செக்யூரிட்டி ஒரு சின்னதாக இருக்குது, செக்யூரிட்டி இது மேனேஜ்மெண்ட்டு, பில்லிங் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அது அதோட கான்செப்டை முடிஞ்சிடும். நாளைக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கிளாஸ். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் என்னோட இது. எப்போ போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது. நோ ஐடியா. நீங்கள் யாருமே எனக்கு எதுவுமே சொல்லலை. ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள். சொல்லுங்க, ஹெல்ப் வேணுமான்னு கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் 5 days 5 நாளில் அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்களா, டெலிகிராம் குரூப்பில், அந்த குரூப்பில் அங்கே இருக்க அத்தனை பேருக்குமே ஓகே சார். என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 5 days அஜூர் ஷார்ட் கோர்ஸ் மாதிரி பண்ணுறேன். வெறும் 5 நாள் ஃப்ரீ கோர்ஸ் தான் அது. வெறும் 5 நாள். அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மண்டே டு ஃப்ரைடே, நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே சேம் 10 to 11 இருக்கும்.
ஈவினிங்கா மார்னிங் மார்னிங்ப்பா. சாரி, சாரி, சாரி. ஈவினிங் இந்த டைம். இந்த டைம்ல சேம் டைம். ஓகே சேம் டைம். நீங்க கன்டினியூஸா வந்துருங்க. ஓகே மண்டேவும். ம். ஓகேவா? நீங்க வரணும்னா நீங்க கன்டினியூஸா வந்துருங்க. மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். மண்டே டு ஓகே ஃப்ரைடே 5 டேஸ். ஒரு ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. கோர்ஸ் ப்ரமோஷன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் அங்க பார்த்து. உங்களுக்கு ரீகால், அந்த மற்றவங்கள இருந்தால் அவங்களுக்கு புதுசா இருக்கும். ஓகே அவ்வளோதான். நான் ரொம்ப நாளாவே பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது இப்பதான் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. அது பாருங்கப்பா, இன்ஸ்டால் ஆயிருக்கு. நான் இன்ஸ்டால் பண்ணவே இல்லையே. எந்த பிசி இது? இது பழைய பிசி பாயிச்சா. அதானா ஏன் அந்த சர்வர் மேஜர் லோட் ஆகாம இருக்கு? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். போ 2 பிசி இருக்கனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இதான் இதோ இங்க. அப்ப நம்ம தப்பாவா கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சர்வர் பதிலா அந்த சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெடி ஆகட்டும். எஸ்எஸ்சிஎம் பற்றியெல்லாம் கான்செப்ட் தெரியும். எஸ்சிசிஎம்பா. எஸ் சார். ஆக்சுவலாக ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எஸ்சிசிஎம் கொஞ்சம் படித்தேன். இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு. வாட் இஸ் எஸ்சிசிஎம் வர இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். எஸ் ஆமாம் சார், இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அதில் இன்டெப்த்தாக போகல இப்போ மோகன்ராஜ். ஓகே சார். அதனால தெரியாது. அது தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் ரைட். அது சும்மா அது படிக்க ஆரம்பித்தேன், அப்புறமா விட்டுட்டேன். ஓகே சார். ஐடியா அப்புறமா விட்டுட்டு அதில் செக்யூரிட்டிக்கு போனேன். அதில் அப்புறமா வர்ச்சுவலைசேஷன், அதில் க்ளவுடுக்குள்ளே வந்துட்டேன். அதான் க்ளவுடில் இருக்கு. ஓகே சார். சார் இது சர்டிஃபிகேஷன் முடிஞ்சு நான் ஃபர்தர் வேற என்ன கோர்ஸ் பண்ணலாம் சார்? சர்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் டெவாப்ஸ் படிக்கலாம், செக்யூரிட்டியும் படிக்கலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும். மைக்ரோசாஃப்ட் 365 படிக்கலாம். இது படிக்கலாம். ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு முதல்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடுங்க. ஸோ அதுக்காக தானே இப்போ வந்தீங்க, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க. ஸோ அந்த ஜாபில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஜாபில் உங்களோட என்ன ஒர்க் ஆகுதோ, ஸோ எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆகும். ஓகே. ஆனால் ஜாப் అనేది கொஞ்சம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். இந்த வேலையில் இருக்கிறீங்க நீங்கள், இது படிக்கிறதுக்கு ரீசன்னா வேற வேலைக்கு போகணும், வேற என்னது அப்கிரேட் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் தான் வந்தீங்கன்னா, தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கோங்க. சர்டிஃபிகேஷன் வந்த உடனே எனக்கு சொல்லுங்க. சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக எனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. ஓகே சார். இப்போ நாளைக்கு ஃப்ரைடே நம்ம கோர்ஸ் முடிஞ்சிடும்ல. நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே திருப்பி நீங்கள் வாங்க, அட்டன் பண்ணுங்க. கொஞ்சம் போராகவே எடுக்கும், திருப்பி பார்த்ததே பார்க்குறீங்க. ஆனால் மற்ற பேருக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், உங்களுக்கு எல்லாம் போரிங்காக இருக்கும். ஒரு போரிங் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க, போயிடுங்க. ஓகே பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் ரீகேப் ஆகுதுன்னு சொன்னால் அப்படியே நில்லுங்க. உங்களுக்கு மட்டும் நான் எக்ஸெப்ஷன். நான் வந்து ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு மட்டும் வாட் இஸ் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடக்ஷன் டு கிளவுடு, செகண்ட் டே விஎம் பற்றி, தேர்ட் டே ஸ்டோரேஜ் பற்றி, ஃபோர்த் டே நெட்வொர்க் பற்றி, ஃபிஃப்த் டே அஷ்யூர் ஐடி பற்றி. அவ்வளோதான், டோட்டல் கோர்ஸை முடிஞ்சிச்சு போன்னு சொல்லிட்டு தான். ஸோ அவங்களுக்கு எல்லா ஒரு சர்வீசஸ் மேலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ எவ்வளோதான் அஷ்யூர்னு. ஓகே. அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணால் பண்ணிட்டோம், அவங்கள இஷ்டம்.
இல்லை யாராவது இன்ட்ரெஸ்டாக வந்து சார் நாங்கள் கோர்ஸ் சேர போகிறோம் சார்னா அவங்கள அது வேற கதை வந்தாங்கன்னா அது அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ எனக்கு ஏதாவது கொஷின்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் வாங்க எனக்கு கூப்பிடுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிடுவேன், இந்த குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா இருங்க, நான் எக்ஸிட் ஆகிட்டு உங்களை எல்லாருக்குமே இன்னொரு குரூப்பில் சேர்த்து விட்டுருவேன். அது இது வரைக்கும் என்கிட்ட படித்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட குரூப் அது. அந்த குரூப்பில் வந்தீங்கன்னா அங்கே இருக்க லிஸ்ட் நீங்கள் யாரை கூப்பிட்டு மெசேஜ் பண்ணி ஹுசைஃபா தெரியுமானா ஆமாங்க படித்தேனா அஷூரோ ஏடபிள்யூஸ் தான் இருப்பார் அவர். அந்த குரூப் வெறும் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், தி ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். அந்த குரூப் இது. அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவேன். நான் ஃப்யூச்சரில் பண்ண போகிற செமினார்ஸ், ஃப்யூச்சரில் பண்ண போகிற வெபினார்ஸ், அந்த குரூப்பில் நடக்கிறது, சில புக்ஸ் ஷேர் பண்ணுவேன், இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ எல்லாம் நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த இது டெலிகிராம் குரூப்பா சார்? அது கிடையாது, வாட்ஸ்அப் குரூப். இன்னொரு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஆமாம், நான் எப்பவுமே இப்போ இது பாருங்க R2 TVH இருக்கா, இந்த குரூப்பை நான் எக்ஸிட் ஆகிடுவேன். எக்ஸிட் ஆகிட்டு இதுலேயே இன்னொரு குரூப் இருக்கு, askhuzaifahtraining.com. ஹுசைஃபா கிட்ட கேளுன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. இதுதான் அந்த குரூப். இந்த குரூப்ல இருக்கிறது பாருங்க எல்லாமே என்னோட கான்டாக்ட் நம்பர்ஸ் தான். எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாருமே 70 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. ஓகே பாப்பா, ஓகே. இதில் ஆட் பண்ணிடுவேன். இதில் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது இப்போ பாருங்க, ஒரு பாரதின்னு ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டாரு, சார் அஷூர் டம்ஸ் இருக்கான்னு. ஆமாங்க இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட், அந்த லாங் டேர்ம் சப்போர்ட் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது பாருங்க, இந்த பொண்ணு எதுதான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் சப்போர்ட்காக நீங்கள் இருப்பீங்க. ஃப்யூச்சரில் அதான் சொன்னேன், நான் பண்ண போகிற வெபினாரோ செமினாரோ அது எல்லாமே அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருப்பீங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது அதான் இது ஒர்க் ஆகலை பாருங்க, ஒர்க் ஆகலை. இப்போ நாளைக்கு காலையில் வந்து ஆஃப்டர்நூனில் வந்து இது வேறு டைமில் நான் ட்ரை பண்ணுவேன். இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஹாப்பி. இது ஒர்க் ஆகலைன்னா நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னு நான் பிளான் பண்ணுவேன். 7:30 கிளாஸ்க்கு மைக்ரேஷன் எடுக்கணும். என்ன பண்ணுன்னு தெரியலையே, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது. லாஸ்ட் 2 பேட்சஸில் பக்கா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு, ஆனால் இப்போ தான் ஒர்க் ஆகலை. இது சரி, இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேங்க. ஒரு VM கிரியேட் பண்ணிட்டு அதை VHD அந்த இது பேக்கப் எடுத்து தானே சார் பண்ண போறோம்? பேக்கப் எடுக்க மாட்டோம். ஓகே, அந்த VHD ஃபைல தானே சார் மைக்ரேஷன் பண்ணுவோம்? ஆமா ஆமா. அப்ப பேக் எண்ட்ல AWS நடக்கும். ல ஒரு VM கிரியேட் பண்ணி அது மூலமா AWS ல பண்ணலாம். ஆனா அந்த AWS ஓட பேர் மெட்டல் காஸ்ட் வந்து கூட இருக்கு. ஓகே பிளஸ் அது வந்து ஹைப்பர் வீக்கு சப்போர்ட் ஆகல, எனக்கு தெரியல எனக்கு. ஓகே ஓகே. AWS ல பாருங்க, நான் காமிக்கிறேன். இதுதான் AWS. ஏன்னா நம்ம பண்ண போற எப்படி இருந்தாலும் ஆன் பிரமிஸ்ன்றது எப்படி நம்ம இது பண்றது தானே சார் அது. ஸோ கரெக்ட் தான், நீங்க சொல்றது ரைட்டு தான். அப்படி இல்லைன்னா VMware அதெல்லாம் கூட கிரியேட் பண்ணி பண்ணலாம்ல சார்? VMware ல பண்ண முடியாது, எனக்கு ஹைப்பர் வி தான் வேணும். இப்போ என்னால VMware கண்டுபிடிச்சு இதெல்லாம் செட்டப் பண்ணிடலாம். ஓகே ஓகே. அதுக்கு அந்த vSphere சர்வர் லைசன்ஸ் இதெல்லாம் இருக்கு, ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதனால தான் ஹைப்பர் வி சூஸ் பண்ணது நான். ஓகே ஓகே. bare metal equals to true. ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையா, ஸ்டாப் பண்ணிட்டேன்னா. ஹைப்பர் வி இதான் AWS. AWSல இதை A1 மெட்டல்னு இருக்கா, இதான் அந்த சர்வர்.
இதான் அந்த கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன்ல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஆனா இவன் என்ன சொல்றான், ஆன் டிமாண்ட் சூசி ரெட் ஹேட் லினக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கான். ஸோ விண்டோஸ்க்கு இல்லை அவன். ஓகே ஓகே. விண்டோஸ்க்கு அவன் மெட்டல்னா பேர் மெட்டல்னா இவங்களோட வர்ச்சுவல் மிஷின்ல இன்னொரு விஎம் கிரியேட் பண்ற மாதிரி தான் பேர் மெட்டல். ஓகே ஓகே. இப்போ இந்த விஎம் இருக்கு C5 மெட்டல்னு. C5 மெட்டல் இங்க இருக்கு பாருங்க. ரெட் ஹேட் லினக்ஸ் விண்டோஸ் இருக்கா? விண்டோஸ் இருக்கு. ஆனா இது வந்து ஒரே ஒரு சேலஞ்சிங் என்னன்னா காஸ்ட். ஓகே ஓகே. ஸோ 1 ஹவருக்கு 700 rupees இருக்கிறேன். ஸோ 1 ஹவர் காஸ்ட்டு எனக்கு 700 rupees ஓகேப்பா. ஆனால் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணணுமே, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் திங்க் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே. நான் இது காமனாக நடக்கும் இந்த மாதிரி எரரு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் ரீஜன் மாற்றி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் அது சால்வ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அப்படி நான் நடக்கலைன்னா நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் காமிக்கணும். அதனால தான் ஒரு டைம் கேப் இருக்கு, நமக்கு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியிருக்கேன். ஓகேப்பா, வாங்க நாளைக்கு பண்ணா. அப்படி ஏதாவது ஒரு சின்ன பாட்டு ஏதாவது நாளைக்கு பெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த கேலண்டர் தான் தெரியுதான ஸ்கிரீன். நாளைக்கு ஏதாவது பெண்டிங் ஆகி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் பெண்டிங் ஆகும். நாளைக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னா முடிச்சிடுவேன் நான். நாளைக்கு ஏதாவது இன்கேஸ் பெண்டிங் ஆயிடுச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வீக்ல அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல 5 நாள் நமக்கு அந்த போகுமா அந்த ஃப்ரீ செஷன், அதுல நீங்க வந்துடுங்க. நோ அப்ஜெக்ஷன். அது எல்லாருமே இந்த ஃப்ரைடே முடிச்சதுக்கு அப்புறமா அப்ப இந்த வீக்ல ஏதாவது ஒரு நாள் பண்ணிடலாம் மிஸ் ஆன செஷன். ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? நெக்ஸ்ட் பேட்ச் எனக்கு சொல்லியிருந்தாங்க 24th ஆரம்பிக்க மாதிரி. அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் விண்டோஸ் சர்வர் பண்ண போகிறோம். மேபி அந்த பேட்ச் 24th ஆரம்பிக்கிறோமா, அது இந்த டைம்ல தெரியல, எனக்கு கன்ஃபார்மாக இல்லை. பட் எனிவே நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா சாட்டர்டேஸோ சண்டேஸோ ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டு வச்சு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே சார். இஃப் அட் ஆல் மிஸ்ட் டுமாரோஸ் கிளாஸ். ஓகே சார். இன்டர்வியூல ரியல் டைம் கொஸ்டின் சினாரியோஸ் அந்த மாதிரி என்ன வச்சிருக்கீங்க? ஆமாப்பா வச்சிருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு டம்ஸ் பேர்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே. அந்த டம்ஸ் ஷேர் பண்ணனா இன் பிட்வீன்ல ஷேர் பண்ணதுக்கு ரீசன் அதான். அவங்கள கேட்குற கொஷின்ஸ் ஒரு 50% to 60% கொஷின்ஸ் அதுல தான் வந்துடும். ஓகே. சினாரியோ பேஸ்டு, ட்விஸ்டட் கொஷின், ட்ரிக்கட் கொஷின் இதெல்லாமே அதுலக்குள்ள இருக்கு. ஓகே ஓகே. நான் அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஹாஃப் ஆஃப் த செஷன்ல கொடுத்துட்டு அவங்க கேட்டுட்டே இருப்பேன். என்ன பண்ணீங்க, ரெடி ஆயிடுச்சா, பண்றீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, எடுத்துட்டு வாங்க பேசலாம், கனெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் பேசுவேன். பிகாஸ் திஸ் இஸ் த ரீசன். அவ்வளோதான். அதான். ஆனால் ஸ்பெசிஃபிக்கலி அஷூருக்கு అనేది இன்டர்வியூ கொஷின்ஸ் எதுவும் இல்லை. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். சரிங்க, செக் பண்ணுறேன். Microsoft interview questions.
டவுன்லோட் ஆயிருக்கு. அன்பிளான் தானே இதுப்பா. அனுப்பிச்சாச்சு, போங்க. கிடைச்சுதா? இருக்கு பாருங்க. எல்லாம் வாட் இஸ் இருக்கும். அது வாட் இஸ் கேட்டால் அது ஈஸியான புக்கு தான். பட் அந்த ட்விஸ்டடாக இருக்கும், சில ட்விஸ்டடாக இருக்கும் கொஷின்ஸ். அதுதான் நம்ம படிக்கணும், படிப்போம். ஸோ அதான் பிளான். வாங்க நாளைக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நான் ஆஃப்டர்நூன் அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்ணிவிட்டு அப்படி ஒர்க் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு மைக்ரேஷன் பண்ணலாம். அப்படி ஒர்க் ஆகலைன்னா நாளைக்கு நம்ம இது பண்ணிடலாம், அந்த செக்யூரிட்டி பண்ணிவிட்டு அந்த வர பெண்டிங் கிளாஸ் மட்டும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, 7:30க்கும் ஒரு கிளாஸ் இருக்குது. இதே கிளாஸ் நாளான்னைக்கு அவங்கள எடுக்கணும். ஐ மீன் மண்டே எடுக்கணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி பார்ப்போம். ஓகேப்பா, கேரி ஆன். நாங்களும் வேணா ஒரு விஎம் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார். டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கப்பா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா மட்டும் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் சார். சொல்லுங்க. அது கொடுத்துருங்க, நம்ம அது பண்ணிடலாம். எஸ் சார். ஆனால் அது காஸ்ட் ரொம்ப கம்மி ஆகும்ப்பா. அந்த அந்த எவ்வளோ வரும் தெரியுமா? 15 rupees per hour சார்ஜ். ஓகே ஓகே, அவ்வளோதான். 15 rupeesன்னா 2 hours ஒர்க் பண்ணாலும் 30 rupees தான். ஓகே. ஆனால் இங்கே இவன் 2 hours ஒர்க் பண்ணால் 1400 ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 16,000 வாங்கிடுவான். சாரி 1600. ஓகே. இப்போ நான் அது ப்ராக்டிக்கலாக ஏதாவது செஞ்சு ஒரு 2 hours மேலே தாண்டிச்சுன்னா ஸோ அந்த 2000 rupees 2500 rupees வரும் வச்சுக்கோங்களேன். ஃப்ரீ டயர்ல கிடைக்காதா சார் அது? ஓகே ஓகே. ஆமாம், ஃப்ரீ டயர்லாம் நம்ம அஷூர் தான் இவ்வளோ பெட்டர். அவன் எல்லாத்துக்குமே காஸ்ட், சர்வீஸ் காஸ்ட், எக்ஸாம் கூட காஸ்ட். அவன் 15,000 வச்சிருப்பான் எக்ஸாம் காஸ்ட். சார் கொடுத்து 50% ஆஃப். அந்த மாதிரிலாம். சரி ஓகே, போங்க. எனக்கு இன்னொருத்தர் வர சார், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பேசுவோம். நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அது நாளைக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஒர்க் ஆகியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நிம்மதியெல்லாம் இருக்கவே முடியாது. ஏதோ ட்விஸ்டடா இருக்கும். அது எதனால சார் அந்த எரர் வரும்னு அது கண்டுபிடிக்க முடியல விக்னேஷ். எனக்கும் தெரியல ஏன்னா அது அப்படி வராது. ரீசென்ட்லி வந்துட்டு இருக்கு. இது செகண்ட் டைம் எனக்கு இது. ஓகே ஓகே. 11:30 to 12:30 ஒரு பேட்ச் வந்துட்டு இருந்தாங்க நைட்டு. ஆமா 11:30 to 12:30 நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான், வேற டைம் இல்ல. அதுல ஒருத்தர் சார் ஒரு அரௌண்ட் ஒரு 45 to 50 ஏஜ்குள்ள இருப்பாரு. அவரு லைஃப் டைம்லயே 9 மணிக்கு மேல நைட்டு பார்த்ததே கிடையாது, கிளாக் பார்த்ததே கிடையாது. அவர் வந்து என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக 11:30 வரைக்கும் அவர் வந்து சீக்கிரமா வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி அவங்கள வைஃப் மேடம் எழுப்பி விட்டுவாங்க. என்னங்க எழுந்திருக்கேன் சார் வந்துட்டாரு கிளாஸ். எழுந்திரிச்சு வருவார் சார். என்ன சார் என்ன ஒண்ணு கொஞ்சம் தூங்கிட்டா சார். அப்புறமா வைஃப் சொன்னாங்க எழுந்திரிச்சு போ கிளாஸ் வந்துட்டா சார். சார் என்ன சார் தூங்க வேண்டியதானே, அப்புறம் பார்த்துருக்கலாமே. இல்ல சார் கிளாஸ் முக்கியம், நீங்க இப்ப எடுங்க சார் நான் பாத்துக்கிறேன். அந்த பேட்ச்க்கு அப்படி ஆயிடுச்சு, சேம் இதே பிரச்சனை. ஆனா அதான் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணா வேற ரீஜியன்ல வேற மாதிரி அது ஒர்க் ஆயிடுச்சு. அப்பாடான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வாங்கி போட்டு விட்டோம், போங்க போங்க. ஸோ திருப்பி இன் பிட்வீன்ல 2-3 பேட்சஸ் எல்லாம் மார்னிங் பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச், ஈவினிங் பேட்ச் முடிச்சேன். மார்னிங்ல 5 மணிக்கு ஒரு கிளாஸ் முடிச்சேன். அவங்க எந்த பிரச்சனை வரல. ஸோ நினைச்சேன் ஓகே எனக்கு அது அன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம் தான் இருக்கு நானு. ஆனா திருப்பி இப்போ வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் எரர். மைக்ரோசாஃப்ட்டுக்கு இந்த மாதிரி இது கேட்க முடியாது சார், எதனால இது வருது, ரூட் காசஸ் என்ன அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி கேட்கலாம். ஆமா நான் எரர் இது வரைக்கும் எரர் பத்தியோ இந்த மாதிரி கேட்கல, நான் எப்பவுமே கேட்கல. பட் அப்ரோச் பண்ணலாம். யுவர் டாக்குமெண்டேஷன் யூஸ் செட் இது ஹைப்பர்வைசர் ரன் பண்ண முடியும்னு இருக்கு. ஆனா என்னால ரன் பண்ண இந்த எரர் வருது, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு நம்ம
ஒரு சப்போர்ட்ல கேட்கலாம். ஓகே ஓகே they definitely may solve that issue. ஓகே ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்கள் சைடில் வந்து அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஹாப்பி, ஒர்க் ஆகலைனாலும் வேற ஆல்டர்னேட்டிவாக பார்ப்போம். ஓகே சரிப்பா, போங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் கனெக்ட் பண்ணா. தேங்க்யூ, குட் நைட், ஹாவ் எ சவுண்ட் ஸ்லீப், பாய். Good night, Good sir. night. Thank you. குட் நைட்.